சாட்டர்ன்கிற கிரகம் வீனஸ் அதாவது சுக்கிரனை உக்கிரமாக பார்ப்பதனால் காதல்ல நிறைய சோதனைகள். என்ன சோதனைனா, இந்த சோதனையை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய லவ் பார்ட்னர். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் ஒரு மூட் அவுட்டையும் கொடுக்கணும்னு நினைப்பார். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, குறிப்பா திருமணம் ஆகாத நபர்களுக்கு நடக்கும். கடைசியில தான் தெரியும் வேலியில போன தூக்கி நாம் மடியில் போட்டுக்கொண்டோம் அப்படிங்கிறது. இதனால் நமக்கு ஒரு தோல்வியும் அவமானமும், இதுவே ஒரு துரோகமாகவும், இதுவே ஒரு கஷ்டமாகவும் எப்பொழுது நாம் உணர்வோம் அப்படின்னா, இந்த சுக்கிரன் 8ஆம் இடம்னு அஷ்டமஸ்தானத்துக்கு செப்டம்பர் மாதம் வரும் பொழுது உணர்வோம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டர்ன் அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டர்ன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டர்ன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மீனராசிக்கு இந்த வக்ர சனியின் உக்ர பார்வை என்ன செய்ய போகிறது? இப்போ சாட்டர்ன் அப்படின்னாவே ஒரு தாமதம், டிலே அப்படிங்கிற ஒரு அமைப்பு வக்ரகதியில் இருக்காது. இதற்கு எதிர்மறையாக ஸ்பீடு, எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குறிப்பா காதலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாட்டர்ன்கிற கிரகம் வீனஸ் அதாவது சுக்கிரனை உக்கிரமாக பார்ப்பதனால் காதல்ல நிறைய சோதனைகள். என்ன சோதனைனா, இந்த சோதனையை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய லவ் பார்ட்னர். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக வருகிறார்.
இப்ப சுக்கிரன் நீசம்ங்கிறது ஒரு விதத்துல நமக்கு கெட்டவன் கெட்டிடில்ங்கிற அமைப்புல வந்தாலும் அது சமசப்தம பார்வையாக உங்களை பார்ப்பதனால் என்னன்னா, நீங்க என்ன சொன்னாலும் உங்களுடைய லவ் பார்ட்னர் ஆப்போசிட்டான ஒரு வார்த்தையை தான் சொல்வார்கள். அவர்கள் சொல்வதற்கு நீங்கள் ஓகே சொல்ல வேண்டும், நீங்கள் தாளம் போட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். மாறாக அது அவ்வாறு நடக்காது. இது பேரே மூட் அவுட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, நீங்க ரொமான்டிக்கா ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய மொபைல்ல பிளே பண்ணினா அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு தத்துவ பாடலை போட்டு உங்களை மூட் அவுட் செய்வார்கள். ஏமாற்றமான ஒரு டூர், ஒரு வெளியூர் பயணம்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க, அப்பொழுதுதான் மழை வரும். அந்த டூருக்கு நம்ம செலவு செய்து அந்த டூரை நாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் ஒரு மூட் அவுட்டையும் கொடுக்கணும்னு நினைப்பார். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, குறிப்பா திருமணம் ஆகாத நபர்களுக்கு நடக்கும். திருமணமான நபர்களை நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடம், இந்த இடத்துல சுக்கிரன் நீசமாவதனால் குறிப்பா கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா அரசாங்கத்துல வேலைக்கு சேருகிறேன் அப்படின்னு அதற்காக பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏற்படும். அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இது சூரியனுடைய நட்சத்திரத்துல. சந்திரனுடைய நட்சத்திரத்துல வரும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அது வெளியூர் பயணமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆக்கப்பூர்வமாக பண்ணுகிறேன் என்று சொல்லி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். பிறகு செவ்வாயோடைய நட்சத்திரம்ங்கிறதுனால நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் உங்களுடைய அப்பா, உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏற்கனவே மீனராசிக்காரர்கள் இப்பொழுதுதான் கடனை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய சுமைகளிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காலகட்டங்கள்ல ஒரு தேவையில்லாத செலவை உங்களுடைய வாகனத்துக்கோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டுக்கோ, அதாவது அந்த செலவெல்லாம் நம்ம இன்னைக்கே பண்ணணுங்கிறது நமக்கு ஒரு அர்ஜென்ட்டோ இல்லை ஒரு நெசசிட்டியோ கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆடம்பர செலவு, ஒரு லக்ஸுரி செலவு தான். கொஞ்ச நாள் கழித்து கூட நாம் சில செலவுகளை செய்து கொள்ளலாம். அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வரக்கூடிய சில செலவுகளை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் செய்வதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இதனுடைய சுமையும் உங்களை தாக்கும். 11ஆம் அதிபதி வக்ரமாகவும் உக்ரமாகவும் பார்க்கிறார். 3, 7, 11 தொடர்புங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. அப்போ உங்களை மடக்குவதற்கு, உங்களை ஓரங்கட்டுவதற்கு, உங்கள் கவனத்தை அவர்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ இல்லைன்னா உங்க குழந்தைகளை டியூஷனுக்கு கிளாஸுக்கு அழைத்து செல்லக்கூடிய இடங்கள்லயோ இல்லை உங்களுடைய பூர்வீகத்திலேயோ உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயோ இல்லைன்னா ஆபீஸ் சம்பந்தப்பட்ட இடங்கள்லயோ ஒரு புது நபர் பலவென்று அறிமுகம் ஆவார். எல்லாரும் இருக்கும் பொழுது உங்களை மட்டும் தனியாக பார்ப்பார். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பரவசத்தில் இருப்பது போல் தோன்றும். நம்மை கூட ஒரு காதல் தேவதை, ஒரு மன்மதன் பார்க்கிறார் அப்படின்னு ஒரு உச்சி குளிர்ந்து போவது போல் தோன்றும். ஆனா கடைசியில தான் தெரியும், வேலியில போன ஓனனை தூக்கி நாம் மடியில் போட்டுக்கொண்டோம் அப்படிங்கிறது. இதனால் நமக்கு ஒரு தோல்வியும் அவமானமும், இதுவே ஒரு துரோகமாகவும் இதுவே ஒரு கஷ்டமாகவும் எப்பொழுது நாம் உணர்வோம் அப்படின்னா, அந்த சுக்கிரன் 8ஆம் இடம்னு அஷ்டமஸ்தானத்துக்கு செப்டம்பர் மாதம் வரும் பொழுது உணர்வோம். நாம் பக்காவாக ஏமாற போகிறோம் அப்படின்னு நினைத்து அவர்கள் ஸ்கெட்ச் போடுவார்கள். ஆனால் ஓப்பனா சொன்னா அவர்கள் தான் பக்காவாக ஏமாறுவார்கள். என்ன காரணம்னா, நம்மளுடைய ராசியாதிபதி குரு விசேஷ பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை, ஒரு டிவைன் என்லைட்மெண்ட்டை, நடக்கக்கூடிய விஷயங்களை சமயோஜிதமாக நாம் உணரக்கூடிய ஆற்றலை இந்த நபர் தோற்றத்தில் பளிச்சென்று இருந்தாலும் இவர் மனதுக்குள் நச்சு வைத்திருக்கிறார், நஞ்சு வைத்திருக்கிறார். இதனால் நம்மை கவுக்கப் போகிறார், கெடுக்கப் போகிறார் என்ற ஒரு ஆற்றலை
ஒரு பாசிட்டிவ் கரண்டை குரு கொடுப்பதன் மூலம், நம்மளுடைய குழந்தைகள் கொடுப்பதன் மூலம், நம்மளுடைய குலதெய்வம் கொடுப்பதன் மூலம், நம்மளுடைய பூர்வீகம் பெரியவர்கள் கொடுப்பதன் மூலம் கடைசியாக நகர்ந்து விடுவோம். கொரியர் நமக்குத்தான் வந்திருக்கும். ஆனா நீங்க தேடி வந்த அந்த சுந்தர் நான் கிடையாது. அவர் மேல் மாடியில் இருக்கிறார், அவர் பக்கத்து பிளாட்டில் இருக்கிறார். இது அட்ரஸ் மாதிரி வந்து விட்டது என்று சொல்லி நாசுக்காக நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இது காலகட்டங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் வருவது போல் இருந்தாலும் குறிப்பாக உங்களை பாதிக்காது. உங்கள் மேல் தவறு இருக்காது. உங்க லைஃப் பார்ட்னர் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் அதனை கவுன்சிலிங் போல் நாசுக்காக அவர்கள் மனம் கோணாத அளவுக்கு நீங்கள் அதனை அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் தான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களையும் உங்களது குடும்பத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா இப்பொழுதுதான் நிறைய மீனராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையில் இருந்து படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பார்வை கோளாறு இருப்பவர்கள், உடலில் சுகர் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள் தொடக்கத்திலேயே தேவையான அளவுக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக உங்களை நல்வழிப்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியத்தை சீராக அமைத்து கொடுக்கும். சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இது நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அவையெல்லாம் ஒன்றுக்கு இரண்டாக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும், சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல், காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10ஆக வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.